Please subscribe Sadhguru Sai Creations. நோய் தீர்க்க 1000 வழிகள் நம் முன்னோர்கள் சொல்லியிருந்தாலும் முருகன் வழிபாட்டினால் நம் நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ரகசியத்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முருகன் வழிபாட்டினால் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட வியாதியையும் போக்கலாம். சரணாகதியோடு, அன்போடு, நம்பிக்கையோடு செய்தால் இது சாத்தியம். ஒரு மனிதன் எடுத்துட்டிங்கனாக்கா 9 கிராம் 9 ஓட்டை இருக்க உடம்புல 9 சாரத்தை இழுக்கும், 9 சத்துக்களை இழுக்கும், 9 சவுண்டை இழுக்கும், 9 வகையான ஈச்சைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி ஈச்சைகள் சரியாக இருக்க வேண்டும். இந்த ஈச்சைகள் அப்படிங்கிறது தான் நம்மளை சுற்றி இருக்க கிரக கோச்சாரத்திலேருந்து கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சத்து மனிதனுக்கு. இது சத்தமாக கிடைக்கல அப்படின்னா அங்கே தான் வியாதி வருது. அப்போ அதை சத்தமாக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. நோய் தீர்க்க 1000 வழிகள் நம் முன்னோர்கள் சொல்லியிருந்தாலும் முருகன் வழிபாட்டினால் நம் நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ரகசியத்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நோயின்றி வாழ்வதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. இன்றைக்கி பணம் காசு பொருள் இருந்தாலும் நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்தால் போதும்ப்பா, நிம்மதியாக இருந்தால் போதும்ப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அதுக்கான பரிகாரம் தான் இந்த பரிகாரம். ஸோ முருகன் வழிபாட்டினால் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட வியாதியையும் போக்கலாம். சரணாகதியோடு, அன்போடு, நம்பிக்கையோடு செய்தால் இது சாத்தியம். இப்போது முன்னோர்கள் சொன்ன அற்புதமான ஒரு மூலிகை என்னென்னு கேட்டிங்கன்னா அருகம்புல். அருகம்புல் சாதாரணமாகவே மிகப்பெரிய சக்தி உண்டது. 9 கிரகத்தையும் இழுக்கக்கூடிய ஒரு சக்தி. அதனால் விநாயகருக்கு அதை சாத்துவாங்க. சரிங்களா? ஸோ இந்த விநாயகருக்கு சாத்தக்கூடிய அந்த அருகம்புல் முருகனுக்கும் உகந்தும், அண்ணனுக்கும் தம்பிக்கும் ரொம்ப பிடிச்சமான விஷயம் அருகம்புல். இந்த அருகம்புல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நாளடியில் விநாயகருக்கு மட்டும் போச்சு, முருகனுக்கு வைக்கிறது ஒரு மல்லிகைப்பூ இந்த மாதிரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக அருகன் மிகப்பெரிய ஒரு முருகன். அதுக்கான முக்கிய மூலிகை என்னென்னு கேட்டிங்கனாக்கா அருகம்புல். இந்த அருகம்புல் எப்படி படைக்கிறது முருகனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். நம்மளுடைய செவ்வாய், வெள்ளி இந்த முருகன் வழிபாட்டில் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தான். இந்த செவ்வாய்க்கிழமை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேல் சார்ந்த ஃபோட்டோ இல்லை முருகன் ஃபோட்டோ எதுலேயும் சரி அருகம்புல். அதெல்லாம் எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க விநாயகருக்கு அருகம்புல் மட்டும்தான் வைக்கணும், முருகனுக்கு வைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. முருகனுக்கும் மிக மிக முக்கியமான ஒரு மூலிகை என்னென்னு கேட்டிங்கன்னா அருகம்புல். எல்லா கடவுளுக்குமே அருகம்புல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 9 கிரகமும் ஒருவனுக்கு எக்ஸ்ட்ரீம் பவர்ட்டில் இருக்கணும். ஒரு மனிதன் எடுத்துட்டிங்கனாக்கா 9 கிராம் 9 ஓட்டை இருக்க உடம்புல 9 சாரத்தை இழுக்கும், 9 சத்துக்களை இழுக்கும், 9 சவுண்டை இழுக்கும், 9 வகையான ஈச்சைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈச்சைகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய அவங்க ஒரு மனிதன் சுற்றி இருக்கக்கூடிய கிரக கோச்சாரங்களில் இருக்கக்கூடிய எனர்ஜி வருது பார்த்திங்களா, அதான் ஈச்சைகள் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒருத்தவங்களுக்கு நேர்கோட்டில் சமமாக இருந்தால், எப்படி ஒரு மனிதனுக்கு வாதம், பித்தம், கபம் சரியாக இருந்தால் உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்குமோ அதேமாதிரி ஈச்சைகள் சரியாக இருக்க வேண்டும். இந்த ஈச்சைகள் அப்படிங்கிறது தான் நம்மளை சுற்றி இருக்க கிரக கோச்சாரத்திலேருந்து கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சத்து மனிதனுக்கு. இது சத்தமாக கிடைக்கல அப்படின்னா அங்கே தான் வியாதி வருது. அப்போ அதை சத்தமாக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முருகன் வழிபாடு வேலாக இருக்கலாம், ஃபோட்டோவாக இருக்கலாம், முருகனை நினச்சாலே போதும். இந்த வேலாக இருந்துச்சுன்னா அந்த வேலில் அருகம்புல் ஒரு சின்ன கட்டை எடுத்து அப்படி அதோடு வச்சு ஒரு மஞ்சள் நூல் காப்பு கட்டி வச்சிடணும். செவ்வாய்க்கிழமை காலை குளிச்சுட்டு ஒரு பச்சரிசிலையோ வேல் நேராக குத்தி வச்சுட்டு அந்த வேலில் நம்ம என்ன பண்ணுறோம், அருகம்புல் கட்டி வச்சிடணும். வேல் இல்லை, ஃபோட்டோக்கு பக்கத்தில் வச்சுருங்க. அங்கே மஞ்சள் கொஞ்சம் அந்த அருகம்புல்ல மஞ்சள் தூவணும். அப்போ மஞ்சள் அவசியமாக இருக்க வேண்டும். ஏன்னா மங்களகரத்தை குறைக்கக்கூடிய மஞ்சள் பவுடராகவோ மஞ்சள் கிழங்காகவோ எப்படி வேணாலும் வைக்கலாம். அருகம்புல் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அப்போது நம்மளோட வேலில் அந்த அருகம்புல் கட்டிக்கிறீங்க, அது பார்த்திங்கன்னா ஒரு பஞ்ச் எடுத்துக்கலாம், கட்டி வச்சுக்கலாம். அதில் மஞ்சள் கொஞ்சம் சொருவி வச்சுக்கோங்க, இல்லைன்னா மஞ்சள் பவுடர் போட்டு வச்சுக்கோங்க, மஞ்சள் நூலில் கட்டிக்கோங்க காப்பு மாதிரி. அவ்வளோதான். ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் முருகா, இது ஒன்றுமே போதும். ஓம் என்ற பிரணவம், முருகா என்ற மந்திரம், அவ்வளோதான். பேரே முருகா அப்படின்ற உருகாதவர்கள் இல்லை என்று சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால தான் முருகா என்ற சொல்லிற்கு உருகாத ஒரு சக்தி கிடைக்கும். அதுதான் இந்த சாலிட் பவர் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ செவ்வாய்க்கிழமை நம்ம நல்லா குளிக்கிறோம், பூஜை ரூம் சுத்தம் பண்ணிக்கிறோம். இந்த முருகன் வழிபாடு ஓம் முருகா, ஓம் முருகான் மட்டுமே சொல்லலாம். இல்லையா உங்களுக்கு தெரிஞ்ச சரவண பவனும் ஓகே தான். எல்லாமே முருகனை சார்ந்து எந்த மந்திரமாக இருந்தாலும் இதற்கு தகும். சொல்ல 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 இந்த அருகம்புல்லேருந்து ஒரு எனர்ஜி க்ரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அது வேலோட கனெக்ட் ஆகும். உங்களுடைய வேல் ஒன்று இருக்குது. என்ன வேல் தெரியுங்களா? நம்மளோட ஜீன் தான் வேல். நீங்கள் இந்த பார்த்திங்கன்னா ஜீனில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு தெரியும் இந்த வேல் அமைப்பு தான் இருக்கும். நம்மளோட தலை பார்த்திங்கன்னா தண்டுவடமும் வேல் அமைப்பில் தான் இருக்கும். ஒவ்வொரு செல்களும் வேல் அமைப்புகள் தான் இருக்கும். அதான் வேலவா முருகா அருகா அருகம்புல் மகிமையை அவ்வளோதான். இது நம்மளோட மைண்டில் நினைக்கக்கூடிய விஷயங்கள். அவ்வளோதான். ஸோ ஓம் முருகான்னு சொல்லலாம், நீங்கள் ஓம் சரவணபவ சொல்லலாம்,
நீங்கள் என்ன வேணாலும் உங்களுக்கு முருகனுக்கு பிடிச்ச மந்திரங்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். செவ்வாய்க்கிழமை நினைத்த காரியம், அதேமாதிரி நோயின்றி வாழ்வதற்கு எல்லாமே. இப்போ ஒருத்தவங்க நோய் வாய்ப்பட்டிருக்காங்க வீட்டில், அந்த மந்திரம் சொன்ன அந்த அருகம்புல் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து ஜூஸ் பண்ணி ஜூஸாகவும் கொடுக்கலாம், காய வச்சு பவுடராகவும் கொடுக்கலாம். ஆக நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தால் சக்தி வாய்ந்த அந்த அருகம்புல் தான் அங்கே மகா மருந்து. மருந்து மட்டும் கிடையாது, மிகப்பெரிய பரிகாரம் கூட. இதை சாப்பிடும் பொழுது ஒரு ஆண்மகனாக இருக்கட்டும் பெண்மகளாக இருக்கட்டும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள், இதுதான் தீர்க்க முடியாத சாபம், திருஷ்டி, வேற்றி வினை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு வினை இது உடம்புலேருந்து அகலக்கூடிய ஒரே ஒரு மூலிகை என்னென்னா அருகம்புல். இந்த அருகம்புல் பார்த்திங்கனாக்கா எல்லா டிசீஸ் எடுக்கலாம். சுகருக்கு எடுக்கலாம், பிபிக்கு எடுக்கலாம், கேன்சருக்கு எடுக்கலாம், எய்ட்ஸுக்கு எடுக்கலாம். தீர்க்க முடியாத பெரும்வாதி அத்தனை பேர் யாரெல்லாம் 48 நாள் எந்த வியாதி வந்தாலும் 48 நாள் பால் மாறாமல் அருகம்புல் ஜூஸ் குடிக்கிறாங்களோ, நீங்கள் 48 நாள் கழிச்சு நீங்கள் போய் இந்த டெஸ்ட் எடுத்து பாருங்கள். தைராய்டு இருக்கா? எதுவுமே இருக்காது. எல்லாம் நியூட்ரலுக்கு வர்றது கண்கூடாக பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு அருமருந்தை நம்ம வச்சுருக்கோம். முருகன் கையால் வாங்கினா எப்படி இருக்கும்? அதான் வேலவாவுடைய மிக்சிங்கில் இருக்கும்போது சக்தி மகா சக்தியாக மாறும் பொழுது மட்டும்தான் இங்கே சாத்தியம். இதற்கும் உங்களுடைய அன்பால் பண்பால் சரணாகதியோடு நான் இதை சாப்பிட போகிறேன் எனக்கு க்யூர் ஆகும்னு சொன்னால் மூளைக்கும் கனெக்ட் ஆகும். மூளையே மூலதனம். இந்த கடந்து உள்ளிருக்கும் சக்தி, கடவுள் சக்தி நம்மக்கிட்ட உள்ளே இருக்கும். நீங்கள் எதுக்குள்ளே போகிறீங்களோ அதை நிதானமாக நிதானமாக சக்தியோடு அன்போடு அழகாக மெர்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம் டிசீஸ்லேருந்து. இதுதான் நோய் தீர்க்கும் மகா மந்திரத்தை, அதான் முருகா. அது எந்த மந்திரம் வேணாலும் சொல்லிக்கோங்க. ஆனால் வேலோடு செய்யும் பொழுது அது பவர் டு பவர் கனெக்ட் ஆகும், கடவுள் டு கடவுள் கனெக்ட் ஆகும், உயிர் டு உயிர் கனெக்ட் ஆகும். அங்கே தான் ரகசியமே அடங்கியிருக்கு. அருகம்புல் ஜூஸ் ஒன்றுமே கிடையாது. எல்லாத்தையும் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் கொதிக்க வச்சு குடிச்சு பாருங்கள். காலையில் பச்சையாக குடித்தாலும் ஓகே தான். ஒரு கைப்பிடி உள்ளே போட்டு நல்லா ஜூஸ் பண்ணிக்கோங்க. காலையில் எடுத்து குடிச்சு பாருங்கள். எப்பேற்பட்ட சுகரும் பேலன்ஸ் வரும், பேன்க்ரியாஸ் வேலை செய்யும். எப்பேற்பட்ட காலில் ஆறாத புண்ணும் சுகர்னால் வரக்கூடிய புண்ணு, கால் அரிப்பு, கால் எரிச்சல், ஹார்ட் பேஷண்ட்டில் இருக்கவங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகள், டோட்டல் பாடி கிளென்சர் கேட்டிங்கன்னா அருகம்புல் தான். 9 ஓட்டையிலேருந்து எல்லா பயசனும் வெளியாகும், எல்லா தரித்திரங்களும் வெளியாகும், எல்லா வகையான சக்திகளும். ஏன் இதை நம்ம எடுக்கக்கூடாது? அருகம்புல்லுக்கு இருக்கக்கூடிய மகிமை பக்கத்தில் கிடக்குது. நம்ம அசால்ட்டாக யாரும் பயன்படுத்துவதில்லை. அதுதான் கடவுளோடு கடந்து எல்லா விஷயத்தையும் நடந்து சென்றால் க்யூர் தான். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.